கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை கடந்த 10 மாதங்கள் நாம் எண்ணி பார்க்கும் அளவுக்கும் மிஞ்சின விதத்திலே நேர்த்தியாய் சுகமாய் வழிநடத்தியிருக்கிறார். இந்த 11ஆம் மாதத்தினுடைய முதல் நாள் காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நன்றி உணர்வோடு நாம் அமர்ந்திருக்கும் வேளையிலே பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே நமக்கு அவருடைய செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்நாட்களில் பெரிதும் விரும்புவது இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, ஒரு நன்கொடை என்று சொல்லலாம். இட் இஸ் எ கிஃப்ட். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கும் ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். தன் அளவில் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படியாக மனிதனுடைய முகத்திற்கு சிரிப்பையும், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களில் ஒரு வேகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஆண்டவர் இந்த சந்தோஷத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை சில நேரத்திலே சத்ருவாகிய சாத்தான் நம்மிடத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படியாக அவன் பயன்படுத்தக்கூடிய சில யுக்திகள் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் எல்லாம் இதிலே சிறைப்பட்டு போகிறதாக இருக்கிறது. கவலைகளினாலும், தோல்வியினாலும், சுகவீனத்தினாலும், கருத்து வேறுபாடுகளாலும் இந்த சந்தோஷமானது மனுஷர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது ஒரு சிறைப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறது. தேவ ஜனமே, இந்த 10 மாதத்தில் கடந்து வந்த நாட்களில் நாம் சந்தோஷத்தை இழந்தது உண்டா? 11ஆம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துவது தி அன்சீசிங் ஜாய், இடைவிடாத சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஏதுவாக இந்த வாழ்நாட்களிலே பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வேத வசனமே அதற்கான நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு நபரை சந்தித்த நேரத்திலே ஏதோ ஒரு நகைச்சுவை ஒன்று அங்கே பகிரப்பட்டது. ரொம்ப பெரிய நகைச்சுவை ஒன்றுமில்லை. ஆனால் அந்த நகைச்சுவைக்கு அவர் அவ்வளவு வேகமாக ரொம்ப நேரம் சத்தம் போட்டு உற்சாகமாக சிரித்து கொண்டிருந்தார். சரி, என்ன பிரச்சனை, ஏன் இது அவ்வளோ பெரிய ஜோக் இல்லையே என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, நான் சிரித்து 3 வருஷங்கள் ஆகிறது. எத்தனை வருஷம் ஆகுது நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சந்தோஷத்தின் அடையாளமாகிய சிரிப்பு வந்ததற்கு 3 வருஷங்கள் ஆயிற்று. ஹாப்பினஸ் இஸ் நாட் பை மேன், சந்தோஷம் என்பது மனுஷனை வைத்து அல்ல. ஹாப்பினஸ் இஸ் பை காட், அது தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. பிலிப்பியர் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்மை பரலோகத்தின் தேவன் அழைக்கிறார். அப்படி என்றால் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? ஒரு சிறு குழந்தை பிறந்த சில நாளிலே சிரிக்க தொடங்கும், அப்படிதானே? பிறந்த சில நாட்களிலே சிரிக்க தொடங்கும். அந்த குழந்தை ஒரு நாளுக்கு எத்தனை முறை சிரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிறந்து சில நாட்களிலே ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு ஒரு நாளுக்கு சராசரியாக 200 முதல் 300 முறை வரைக்கும் ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு. தற்செயலாக சிரிக்கக்கூடிய குழந்தை ஒருவேளை சில விளையாட்டு பொருட்களை எடுத்து குழந்தையினுடைய கண்ணில் முன்வதாக காட்டி அதை ஆட்டி இல்லை அதை இயக்கி நம்ம காட்டும்போது அந்த குழந்தையினுடைய முகத்திலே அந்த சிரிப்பு தோன்றும். எனவே இந்த குழந்தையினுடைய முகத்தில் இந்த சிரிப்பு 200 முறை தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு நடுநிலை வயதை இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளுக்கு வெறும் 20 முறையே அந்த சிரிப்பு தங்குகிறது. பாக்கியெல்லாம் எங்க போதுன்னு தெரியல.
அந்த 20 முறைதான் அவன் சிரிக்கிறான் என்று சொன்னால் அது எல்லாம் அது இயற்கையால் ஏற்பட்ட சந்தோஷம் அல்ல, சில நேரத்திலே செயற்கையாய் உண்டான சந்தோஷத்தின் அடையாளமாகவும் அது இருக்கிறது. சந்தோஷம் அடிபட்டு சிறைப்பட்டு கிடக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். The joy is a medicine. வேதம் சொல்லுகிறது, the merry heart is like a medicine. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷமாய் இருப்பது நமக்கான சிறந்த மருந்தாக இருக்கிறது. யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். வேதம் சொல்கிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாள் செய்தியின் வாக்குத்தத்த வசனமாக நாம் இவற்றை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 11ஆம் மாதம் இதை துவங்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்வது, உங்களுடைய வாய் நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகள் கம்பீரத்தினாலும் ஆண்டவர் நிரப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளின் காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது உம்முடைய சந்தோஷத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக நீர் வைத்து வையும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். எப்படி நாம் சந்தோஷமாய் இருப்பது? குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த உலகிலே, நோய்வாய்ப்பட்டு வேதனை படக்கூடிய இந்த உலகத்திலே, பிரச்சனையினாலே அமிழ்ந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே நாம் எப்படி நாம் சந்தோஷமாய் இருப்பது? 3 முக்கிய பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சிரமம் எடுக்காதீர்கள். இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சிரமம் எடுப்பதனாலே நாம் சிதறடிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு கடற்கரையை நாம் பார்க்கும்போது சிறிய அலை வரும், பெரிய அலையும் வரும். ஆனால் எல்லா அலைகளும் ஒரு காலத்தில் அது சமாதானமாக இருக்க வேண்டிய காலம் வருகிறது. சிறு பிள்ளைகளை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய இருதயத்தில் துவண்டு போகாதபடிக்கு நாம் மிகவும் நம்பிக்கையில் வேறுநுண்ணர்களாக நின்று நம்முடைய வாழ்நாட்களை நாம் கழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய இருதயத்தில் ஏதாவது அற்பமான காரியங்களுக்கு நாம் கவலைப்படுவது உண்டா? இது நடக்காது, இது என்னானாலும் நிறைவேறாது, இதுக்கான பதில் எனக்கு கிடைக்காது என்று தெரிந்தும் சில நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே நாம் சோர்ந்து போகிறவர்களாக, நம்முடைய இருதயத்திலே நாம் துவண்டு போகிறவர்களாக இருப்பதனாலே நாம் அந்த நிமிஷத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். அந்த நிமிஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்தின் பலனை நாம் இழந்து விடுகிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது நாம் சந்தித்திருக்கிற உபத்திரவமோ கஷ்டமோ பெரிய உபத்திரவங்கள் அல்ல, உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால். ஏனென்றால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடன் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய எல்லா சஞ்சலங்களும் தற்காலிகமானதே, எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். அப்ப ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இதெல்லாம் அற்பமான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்திலே சில சவால்களை நாம் சந்திக்கும் போது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக நாம் உணர்வோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு வாழ்க்கையின் யுத்தமாக நாம் உணர்வோம். ஆனால் கடந்து வந்த பிற்பாடு அவை மிகவும் மிகவும் லகுவானதாக இருக்கும். உதாரணத்துக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சவால். அதை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க கையில் உலகமே அவங்க கையில் கொடுக்கப்பட்டது போல. ஆனால் அதை தாண்டின பிற்பாடு தான் தெரியும், இது இல்லை, இதை காட்டிலும் பெருசு அநேகம் நம்முடைய வாழ்க்கையிலே வர இருக்கிறது என்று சொல்லி.
எனவே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அப்படிதான் அநேக காரியங்கள் சின்ன சின்னதாக தோன்றக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்மை சிரமத்திற்குள்ளாக வழிநடத்தும் போது நாம் தற்காலிகமாக அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு புல்லுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை ஒவ்வொரு நாளும் குறையாமல் கொடுக்கிற தேவன் நமக்கு எப்படி அந்த நன்மையிலே அவர் குறைவு வைக்கிறவராக இருப்பார்? வேதம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலுமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம், இந்த 11ஆவது மாதத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துவது, ஒரு புல்லுக்கு ஆண்டவர் இவ்வளவு நன்மையை செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு எப்படி ஆண்டவர் நன்மையை செய்யாமல் இருப்பார்? இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். ஓகே, இந்த சந்தோஷம் இடைவிடாத சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், தெளிவாக தெரியும் வரை எதையும் யூகித்துக் கொள்ளாதீர்கள். எதையும் யூகித்துக் கொள்ளாதீர்கள். சில நேரத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே நாமவே அதை யூகித்துக் கொள்வோம், அதை தீர்மானித்துக் கொள்வோம். இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் நடக்க போகுது, என்னானாலும் இந்த பையன் பாஸ் ஆக போறது கிடையாது, இவனுக்கு போய் இவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணணுமா, என்னானாலும் இவர் சொஸ்தமடைந்து வீட்டுக்கு வரப்போறது கிடையாது, இவருக்காக நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணணுமா, என்னானாலும் இதெல்லாம் கையை விட்டு மீறி போயிடுச்சு, இனிமே இல்லை எங்க நல்லது நடக்க போகுது என்று சொல்லி ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நாமே சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதனாலே அந்த சந்தோஷத்தை தற்காலிகமாக நாம் இழந்து விடுகிறோம். எனவே வாலிப பிள்ளைகள் குறிப்பாக இந்த வாழ்க்கை துணையை தேடுவதற்கான ஒரு காலம் உங்களுடைய வாழ்நாட்களை சந்திக்கும். அந்த வாழ்க்கை துணையை தேடுவதற்கு பெற்றோர்கள் முற்படும் போது பிள்ளைகளுடைய மனதிலே சில தடுமாற்றம் ஏற்படும். அது என்ன தடுமாற்றம் என்று சொன்னால் பார்க்கும்போது, எதிர்காலத்தை குறித்ததான தவறான யூகித்தல் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால பிள்ளைகள் கண்ணை திறந்து பார்க்கணும், அப்பா அம்மாவும் இந்த பாதையை தான் கடந்து வந்தாங்க, ஆண்டவர் எனக்கும் இதுல ஏதாவது ஒன்று நன்மையை வைத்திருப்பாரு, ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது ஆண்டவர் என்னை கைவிடாமல் இருப்பார், எல்லாத்துலேயும் நான் ஆண்டவரை நான் வைத்து பார்க்கிறவராக இருக்கிற வரைக்கும் எந்த காரியமும் நடப்பதற்கு முன்பதாக நான் எதை குறித்தும் தீர்மானிக்காம பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறவர்களாக பிள்ளைகள் மாற வேண்டும். அதே போல பெரியவர்களும் பரலோகத்தின் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு சொல்லாதிருங்கள். சரியா? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்குள்ளாக அது இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லிவிடக் கூடாது. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். எதையும் தெளிவாக தெரியும் வரை நாம் அதை யூகித்து கொள்ளக்கூடாது. இப்படி நடந்துருமோ, இப்படிதான் நடக்குமோ, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். கடைசி வார்த்தை சொல்லுங்க, அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக கொடுப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். முதல் 6 வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்துல, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல,
அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை கண்டு அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஒரு காரியம் நடந்தேறுவதற்கு முன்பதாக இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க மனுஷங்க. சாக வேண்டியவன், எத்தனை பேரை இவன் கொடுமைப்படுத்தினா, எத்தனை பேருக்கு உபத்திரவத்தை கொடுத்தான், இவன் எப்படி வாழுவான், இவன் கடல்லே செத்துருக்கணும், அங்க தப்பிச்சிட்டான், ஆனா பாருங்க அந்த சாவு அவனை விரட்டிட்டு வந்திருக்குது, இந்த கடல் கரையில வந்து அவன் சாவணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறது. தெளிவாக தெரியும் வரை யூகித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அடுத்த வசனம் 6வது வசனம் வேதம் சொல்லுது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், நெடுநேரமாக, ரொம்ப நேரமாக. வேதம் சொல்லுது, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது அடுத்து என்ன சொல்றாங்க, வேறு சிந்தையாகி, இவனை யாருன்னு சொல்றாங்க, தேவன். முதல்ல என்ன சொன்னாங்க, கொலை பாதகன், சாக வேண்டியவன். இவன் யாரு, தேவன், இவன் அநேகரை ரட்சிக்க வேண்டியவன். அடுத்தடுத்த வசங்களை பார்க்கும்போது இந்த பவுல் போய் கிராமத்துக்குள்ள ஊழியம் பண்ணி அநேகர் மேல கை வச்சு ஜெபம் பண்றாரு, நிறைய பேர் சொஸ்தம் அடைகிறாங்க. தெளிவாக தெரியும் வரை எதையும் யூகித்து கொள்ளாதீர்கள், நம்முடைய சந்தோஷம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படாதபடிக்கு. 3வதாக நாம் பார்க்கக்கூடிய பாடம், உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வராதீர்கள். இப்ப யார் நினைவுக்கு கொண்டு போறது? எனவே நமக்கு வரக்கூடிய கேள்வி, உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வராதீர்கள். ஹைலைட்டிங் வேர்ட். என் பிரச்சனை என்னுடைய நினைவுக்கு வரக்கூடாது. இட் ஷுட் நாட் கம் டு மை தாட்ஸ். என்னுடைய நினைவுகள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய தாட்ஸ் ஒருவேளை என்னுடைய பிரச்சனையே நினைத்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் என் முகலட்சணத்தை அது மாற்றும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கையும் அது அடைய விடாமல் செய்யும். எனவே உங்களுடைய பிரச்சனையை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வராமல், வேதம் சொல்லிக்கிறது அல்லவா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எவ்வளவு பிரச்சனையின் பாரத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரத்தை சுமப்பதற்கான பலன் எங்கிருந்து வருகிறது? தேவன் அதை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை. எனவே இந்த நாளில் நமக்கு நம்முடைய சந்தோஷம் இடைவிடாததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்ப பார்த்தாலும் நம்முடைய பிரச்சனையை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வரக்கூடாது. ஒரு சகோதரி எந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சஞ்சலத்தை சொன்னாலும் கண்ணீர் விட்டு அழுவாங்க. இப்போ ஒரு நாள் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை, ஏம்மா கொஞ்சம் அழுகை நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அழுதுட்டு இந்த கண்ணீரோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நல்லா பாருங்க, இந்த கண்ணீரோட போய் கண்ணாடியில் நின்று உங்க முகத்தை பாருங்க, அது ஒரு முகமா தெரியுமா பல முகமா தெரியுமான்னு சொல்ல மாதிரி பல முகமா தான் தெரியும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு வேதனையோடு உண்டாகி நம்மளுடைய வாழ்க்கைக்கான காரியங்களை ஏதாவது ஒன்று பார்ப்போம்னு சொன்னா அந்த ஒன்று நல்லதா தெரிய வேண்டியதும் நமக்கு சில நேரத்தில் நல்லதா தெரியாது. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அழுகை, சந்தோஷத்தின் இழப்பு, பரிதபிப்பு, சஞ்சலங்கள், கண்ணீர் மற்றும் பிரச்சனையை சுமக்கக்கூடிய நம்முடைய சிந்தனை எப்போதும் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய 3வது பாடத்திலே நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்காகவும், நாம் உயர்ந்திருந்தாலும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம தாழ்ந்திருந்தாலும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க, நாம் சுகமா இருந்தாலும் அதற்காக நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க, நாம் வியாதிப்பட்டிருந்தாலும் அதற்காக ஆண்டவரிடத்திலே ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஒருவேளை தவித்து கொண்டிருந்தாலும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருவேளை நாம் சமாதானமாக இருந்தாலும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னால் எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு போகணும்.
எல்லாவற்றையும் குறித்து எப்ப வேண்டுமானாலும் கிறிஸ்துவின் இடத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். யுவர் தாட்ஸ், உங்களுடைய நினைவுகள். வேதம் சொல்லுகிறது, எதை பற்றியும் கவலைப்படாம நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய நினைவுகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கப்படுகிறது, உங்களுடைய சிந்தனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கப்படுகிறது. ஜெபம் இல்லாத வாழ்க்கையிலே சிந்தனை அது சிதறுண்டு அலைகிறதாக, தலைவிரித்து ஆடுகிறதாக இருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சிந்தனைகள் தலைவிரித்து ஆடுகிறதாக இருக்கிறது? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆகியிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுங்க அடுத்த வசனத்துல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், என் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For God has a greater plans in our life. உங்களுடைய இந்த உலகத்து பிரச்சனையை நம்ம நினைவுக்கு கொண்டு வராதீங்க. God sets a lifestyle which has a higher criteria. ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். நம்முடைய சந்தோஷம் இடைவிடாததாக, நமக்கு இடைவிடாத சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வழிகளில் நடப்பதே நமக்கான சிறந்த ஆலோசனையாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் நிர்ணயிக்கக்கூடிய வழிகளோ நம்முடைய சிந்தனைகளோ அது தேவனால் உண்டானது அல்ல, தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததும் அல்ல. அதுதான் இந்த 8வது வசனம் நமக்கு சொல்லுது. உங்கள் வழிகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது, வேதம் சொல்கிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்ன செய்யுங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் வாழ்க்கையிலே என்னுடைய சஞ்சலத்தை பற்றி, என்னுடைய பிரச்சனத்தை பற்றி நான் நினைக்க மாட்டேன், இது எல்லாம் ஆண்டவர் மேல வச்சுட்டேன் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். அவர் அதை பார்த்து கொள்கிறவர்களாக இருப்பார். இந்த மாதத்தை துவங்கும் பிள்ளைகளை, வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்த சந்தோஷத்தை நாம் பெறுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு அந்த இடைவிடாத சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். The unceasing joy. அந்த இடைவிடாத சந்தோஷத்தை நாம் பெறுவதற்கு ஏதுவாக 3 முக்கிய பாடங்களை இந்த நாளிலே நாம் படித்திருந்தோம். முதலாவது பாடம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக பார்த்தது, தெளிவாக தெரியும் வரையும் எதையும் நாம் யூகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. மூன்றாவது, உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய நினைவுக்கு நாம் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை இதுவே. ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து நாம் கடந்து செல்லும் போது இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கான சந்தோஷத்தையும் நமக்கான கம்பீரத்தையும் அவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். பரலோகத்தின் தேவ வாக்குத்தத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மையும் கிருபையோடு இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வழிநடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய 10 மாதங்களை நாங்கள் கடந்து வந்து 11ஆம் மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளையை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கண்விழித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்களில் எங்களை வழிநடத்தின தேவன், இந்த 11ஆம் மாதத்திலே எங்களுடைய வாயிலே உம்முடைய நகைப்பினாலும் எங்களுக்கு தேவையான கம்பீரத்தினாலும் நீர் வழிநடத்துவீர் என்பதை எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறீரே. இந்த வருஷத்தில் நாங்கள் இழந்தவைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது இவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இப்போது பிறந்திருக்கிறது. அன்பின் தகப்பனே, இடைவிடாத சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதற்கு ஏதுவாக இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் சிரமம் எடுக்காமல்
எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்நாட்களை கடத்தி செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எதுவும் தெளிவாக நடப்பதற்குள்ளாக எதையும் நாங்கள் தவறாக யூகித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒரு பாடத்தை படித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தின் நிமித்தமாக நாங்கள் அநேக தவறுகளை நாங்கள் செய்வதுண்டு. கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கும் காலங்களிலே எங்களுடைய விசுவாச பலவீனத்தின் நிமித்தமாக இந்த காரியங்கள் இப்படி நடந்தேறி விடுமோ என்று சொல்லி ஒரு சில அச்சங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இவை எல்லாம் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதற்கு நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தின் நிலைப்பாறுதல் எங்கள் மேலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள் ஒருபோதும் எங்களுடைய சிந்தனைக்குள்ளாக வராதபடிக்கு அதை நாங்கள் நினைத்து பார்க்காமல் அதை எப்போதும் நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நீர் வேதத்தில் எப்படி இருக்கு, நீர் சொல்லியிருக்கிறீர், யுத்தம் கர்த்தருடையது, நாங்களோ சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெற்றிக்காக வழிநடத்தும் தேவன், உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவுடன் நாங்கள் எல்லா வேளையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு உம்மோடு நாங்கள் செல்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறோம் ஆண்டவரே. 11ஆம் மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களிலும் கர்த்தருடைய கிருபைகள் இந்த நாளின் தொழுகையில் தங்கியிருந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு நாள் ஆராதனைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வேறு எந்த ஜெப ஆராதனைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தந்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறது. இதற்குண்டான ஆயத்தத்தை செய்து நாங்கள் ஓய்வு நாள் தொழுகைக்கும் நாங்கள் கடந்து வருவதற்கு தேவரீர் நீர் எங்களை கிருபையோடு வழிநடத்தியல்லும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த 11ஆம் மாதத்தை தொடங்கி இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமேன்.